ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் முதல் ஆசிரியர்கள் யார் என்றால் அவர்கள் பெற்றோர்களே. நாம் பேச கற்றுக்கொள்வதற்கு முன்பே அவர்கள் நம்மை புரிந்து கொள்கிறார்கள். நாம் நடக்க கற்றுக்கொள்ளும் முன்பே அவர்கள் நம்மை தாங்கி நிற்கிறார்கள். ஒரு குழந்தை வளர்வதற்கு பின்னால் ஒரு தாயின் அன்பும் ஒரு தந்தையின் உழைப்பும் இருக்கும். அவர்கள் பல தியாகங்களை செய்கிறார்கள், பல கனவுகளை விட்டு விடுகிறார்கள். அவர்களின் ஒரு ஆசை மட்டும் நம்முடைய குழந்தைகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் வாழ்க்கை ஓட்டத்தில் சில நேரங்களில் நாம் இதை மறந்து விடுகிறோம். வேலை, பொறுப்பு, பல கவலைகள் என்று சொல்லி அவர்களுடன் செலவிட வேண்டிய நேரத்தை தவற விடுகிறோம். பெற்றோர்களுக்கு அதிகம் தேவையானது பணம் அல்ல, அவர்களுக்கு தேவையானது மரியாதையும் கவனமும் அன்பும். ஒரு நல்ல வார்த்தை, சிறிது நேரம் பேசுவது, அவர்களை மதித்து நடப்பதும் அல்ல. இதுவே அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு தாயை சந்தித்தேன். எனது குழந்தைகள் எல்லாம் திருமணமாகி வெளியூர் சென்று விட்டார்கள். தனிமைப்பட்டு கிடந்தேன். இங்கே பலரோடு பேசுகிறேன், மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்கிறார்கள். சிலர் குடும்பங்களில் இருப்பார்கள், மகிழ்ச்சி இருக்காது. காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அலைபேசியை நோண்டி கொண்டிருப்பார்கள். பெற்றோர்களை மதிக்கும் மனிதர் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று பல தலைமுறைகள் கூறி வருகின்றன. நாம் இன்று என்ன ஆகியிருக்கிறோமோ அதற்கு அடித்தளம் வைத்தவர்கள் பெற்றோர்களை. நமக்கு வேலைகள் காரணமாக அவர்களோடு நெருங்கி அமர்ந்து பேச முடியவில்லை என்றாலும் நமது குழந்தைகளை அவர்களிடம் அமர்ந்து நிறைய பேச சொல்லுங்கள். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். தூரத்தில் தொலைத்தவன்